அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூரியன் உச்சம் நீச்சம் அஸ்தங்கம் பெற்ற ஜாதகர்கள் எதை முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டா அவங்க லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இதில் அஸ்தங்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சூரியனுக்கு அஸ்தங்கம் உண்டா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஸ்தங்கம் இல்லை. சூரியன் தான் மற்ற கிரகங்களை அஸ்தங்கப்படுத்தும். சூரியன் ராகு கேதுகிட்ட அஸ்தமனமாகும், வலிமை இழந்துடும். ஆனால் இந்த வீடியோவில் அஸ்தங்கத்தை ஏன் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்க கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்து எப்படி செயல்படணும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு அஸ்தங்க கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி விளக்குறதுக்கு தான் சூரியன் அஸ்தங்கத்தையும் நம்ம எடுத்து விளக்க போகிறோம். ஓகே, இப்போது உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்க கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சூரியன் ஒரு கிரகத்தை அஸ்தங்கப்படுத்திடுச்சு. அப்போது அந்த கிரகம் சார்ந்து அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியம் வாங்கிச்சோ, அதாவது எந்த வீட்டு அதிபதியோ அந்த பாவகம் சார்ந்து பெரிய மனிதர்களோட அல்லது சூரியனோட காரகத்துவங்களான தந்தை, மாமனார், உயரதிகாரி, அரசியல்வாதி, மருத்துவர் இப்படியான நபர்கள் மூலிமா அந்த பாவகத்துக்கு அல்லது அந்த கிரக காரத்துவத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். குறுக்கீடுகள், தலையீடுகள், கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஹெச்ஆர் மூலயமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும், ஒரு ப்ரெஷர் வரும், அல்லது மேலதிகாரி மூலயமா நமக்கு ஒரு ப்ரெஷர் வரும். இது பை நேச்சராக நடக்கிற ஒன்று. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேலை சரியாக நடக்கிறதுக்கு, அந்த செயல்பாடு கரெக்டாக முடிகிறதுக்கு எது தேவையோ அதுக்கு கரெக்டாக செயல்பட்டு அதை முடித்து கொடுத்துடணும். நம்ம சரியாக செய்யலை, நம்ம கவனம் இல்லாமல் இருக்கோம், நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம், இல்லை மாற்றி செய்கிறோம் அப்படின்னா அவங்க சும்மா வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எது வேலையோ எது செயல்பாடோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு இந்தா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த வேலையை பார்க்க போகிறது தான் நல்லது. அதே போல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்களோட வேலையை நம்மக்கிட்ட தர்றாங்க, ஓவராக கைட் பண்ணுறாங்க, ஓவராக அவங்க வேலையெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க எமோஷன்ஸை நம்ம மேலே ஓவராக காட்டுறாங்க அப்படின்னா டைரெக்டாக ஓப்பனாக தயங்காமல் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு தாராளமாக நம்ம வேலையை பார்க்கலாம். இது நம்ம ஜாதகத்தில் அஸ்தங்க கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் சார்ந்து செய்ய வேண்டிய வேலை. இதுவே உங்களுக்கு கீழே நீங்களே ஒரு உயர் அதிகாரின்னு வச்சுக்கோங்க, நீங்களே உங்கள் குடும்பத்தில் பெரியவர்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்களே ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ இல்லை உயர் அதிகாரியாவோ ஒரு மாமனாரவோ ஏதோ ஒரு விதத்தில் சூரியனோட காரத்துவத்தை வகிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரோல் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் நீங்கள் ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, ஓவராக உங்கள் வேலையை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, ஓவராக வழிகாட்டக்கூடாது. அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு கைடன்ஸ் தர்றது, அவங்க விருப்பம் இல்லாமல் வேலைகளை அதிகப்படுத்துறது, அப்போ தான் நீ முன்னேற முடியும், அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்ம வெறுப்புகளை, எமோஷனு, டென்ஷனை அவங்க மேலே காட்டுறது, இது எல்லாமே தவிர்த்துக்கணும். அது எப்படி சார் அவங்களுக்கு அஸ்தங்க கிரகம் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பேசிக்காக நமக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சிடலாம். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னா, அஸ்தங்க கிரகம் இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா, எந்த கிரகம் அஸ்தங்கமாயிருக்கோ அந்த கிரகம் சார்ந்த வேலைகளில் எப்படி செயல்படுவாங்கன்னா, கொஞ்சம் தயக்கத்தோடையே இருப்பாங்க, ஒரு சின்ன பயத்தோடையே இருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி தான் அவங்கள வேலை வாங்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் அமைதியாக தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் ஓங்கி சொல்லி தான், அதிகமாக சொல்லி தான் ஒரு விஷயத்தை அவங்கள ஏற்றுக்க வைக்க முடியும். அதே சமயம் எதிர்த்தும் பேச மாட்டாங்க, நம்மக்கிட்ட டென்ஷனும் ஆக மாட்டாங்க, தயங்கிக்கிட்டே பயத்தோடையே முரணாகவே இருப்பாங்க. நம்ம கூட தான் இருப்பாங்க, ஆனால் முரணாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அஸ்தங்க கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கள நம்ம ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட சுதந்திரத்துக்கு கரெக்டான வழியில் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிச்சிடணும். ஸோ இதுதான் நமக்கு அஸ்தங்க கிரகம் இருந்தால் எப்படி செயல்படணும், நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம கூட இருக்கவங்களுக்கு அஸ்தங்க கிரகம் இருந்தால் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. அடுத்து சூரியன் நீச்சமான எப்படியான புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீச்சம்னாலே நம்ம நிறைய வீடியோக்களில் சொன்னது தான் அளவு குறைவு, தரம் குறைவு அப்படிங்கிறது அர்த்தம் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா சரியான புரிதல் இல்லாமல் அளவாக குறைவாக போதுமான அளவு பண்ணாமல் விட்டுருவாங்க. அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, வீடு, குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, சமூகம், வேலை, தொழில் எல்லாத்துலேயுமே சரியான அளவு, ஃபுல்ஃபில் ஆகிற அளவு சாட்டிஸ்ஃபைடாக பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் சூரியனை பற்றி பார்க்குறதுனால சூரியன் சார்ந்த வழிகாட்டுதலோ, நிர்வாகமோ, வேலை வாங்குதலோ, மருத்துவமோ, இல்லை முக்கிய பொறுப்பு வகிக்கிறதோ, இது எல்லாத்துலேயுமே அன்ஃபுல்ஃபில்டாகவே இருப்பாங்க. அதாவது இது முழு திருப்தியை தரலையே அப்படிங்கிறது மாதிரியே இருப்பாங்க. வேலையில் ஒரு 95% முடிச்சிருவாங்க, 5% பேலன்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும், சரியாக ஃபுல்ஃபில் ஆகாது. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே நினச்சிப்பாங்க இதுக்கு இவ்வளோ தான், இவர்கிட்ட இவ்வளோ வேலை வாங்கினா போதும், இவர்கிட்ட இவ்வளோ பேசினா போதும், இவருக்கு இவ்வளோ வழிகாட்டினா போதும், இந்த நோய்க்கு இவ்வளோ ட்ரீட்மெண்ட் போதும், இந்த மருத்துவம் போதும் அப்படின்னு இவங்களே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் அந்த முழுமையான ரிசல்ட் கிடைக்காது.
ஸோ அதனால் எல்லாருமே இவங்கள முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ குறையோடையோ அன்ஃபுல்ஃபில்டாவோ அன்சாட்டிஸ்ஃபைடாகவோ தான் ஏற்றுப்பாங்க. இது ஆரம்ப கட்டங்களில். ஆனால் இதுவே ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, அனுபவம் ஆயிடுச்சு, அதில் இருக்க நுணுக்கங்கள் என்ன, அதில் எப்படி நடந்துக்கணும், அது எல்லா விஷயத்துலையுமே தான் சொல்கிறேன். வேலை, தொழில், குடும்பம், சமூகம் எல்லாத்துலேயுமே தான். ஸோ எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக மற்றவங்க பண்ணுறதை விட பெர்ஃபெக்டாக செய்வாங்க. இது இயல்பாக அவங்க சார்ட்டில் நீச்சபங்கம் ஆயிருந்தது, சூரியன் நீச்சபங்கம் ஆயிருந்ததுன்னா பை நேச்சராகவே இவங்களுக்கு அந்த என்ன டெக்னிக்கலாக செய்யணுங்கிற புரிதல் இயல்பாகவே வந்துடும். ஒருவேளை நீச்சபங்கம் ஆகலை அப்படின்னா பை எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா, காலங்கள் மூலயமா, அனுபவத்தின் மூலயமா, அவங்க எந்த அளவு மெச்சூர் ஆகுறாங்கங்கிறத மூலயமா அவங்க கரெக்டாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அடுத்து சூரியன் உச்சமானவங்க. சூரியன் உச்சமாயிடுச்சுனாலே சூரியன் சார்ந்த விஷயங்களில் பேர், புகழ், கௌரவம், ஆட்சி, அதிகாரம், ஆளுமை, மருத்துவம், இதில் எல்லாத்துலேயுமே காரகத்துவமாக அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நடந்துடும். ஆனால் அவங்களோட குணத்தில், அவங்களோட எண்ணத்தில், அவங்களோட உணர்வுகளில் ஒரு மெத்தனம், ஒரு கேர்லெஸ்ஸு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற தனக்கு தெரியாத எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான குணம் சூரியன் உச்சமானவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மற்ற கிரகம் உச்சமானாலும் அப்படி எண்ணத்தை கூட்டும். ஆனால் இயல்பாகவே சூரியன்கிறது ராஜாவை குறிக்கிற கிரகமாக இருக்கிறதுனால நிர்வாகம், ஆளுமை, ஆட்சி, அதிகாரம், தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பதவிகளை குறிக்கிறதுனால சூரியன் உச்சமானவங்க அது சார்ந்த விஷயங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. அதனால் நிறைய வேலைகளை சரியாக செய்யாமல் இருப்பாங்க, அல்லது இவங்களுக்கு கீழே இருக்கவங்கள ஓவராக வேலை வாங்கிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன்று அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியிருக்கும், இல்லைனா அவங்கள விட்டு வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூரியன் உச்சமாக இருக்கிறவங்க கொஞ்சம் டவுன் டு எர்த்தாக அவங்களோட பொறுப்புகளில், எண்ணங்களில், செயல்களில் கேர்லெஸ் இல்லாமல் சரியான முறையில் கொஞ்சம் இறங்கி வந்து புரிதலோடு செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை தொழிலில் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மற்றவங்கள கெஸ் பண்ணுறதுலையும், கம்பேர் பண்ணுறதுலையும், போட்டி போடுறதுலையும், தன்னை நிரூபிக்கிறதுலையும் இவங்க அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியன் உச்சங்கிறதுனால தான் தான் கரெக்டுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதிக முயற்சியை போடுவாங்க. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஒரு அன்கான்சியஸாக, கவனம் இல்லாமல், புரிதல் இல்லாமல், யதார்த்தம் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த பலன்கள் நடக்கும். எந்தளவு புரிதலோட, எந்தளவு மெச்சூரோட எல்லாம் எப்படி நடக்குது, உணர்வுகள் எப்படி நடக்குது, மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இயற்கை எப்படி நடக்குதுன்னு ஒரு பரந்துபட்ட புரிதலோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இப்படியான பலன்கள் எல்லாமே நடக்காது. நீங்கள் மெச்சூர்டாக நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக வரும். ஸோ அப்படி நீங்கள் பயணப்படணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஸோ இதே போல் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி இருக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வரப்போகிற ஜூன் 9ஆம் தேதி இந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனோட கூடிய மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்க போகுது. அதில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாவத்தில் மற்ற கிரகங்களோடு சேரும்போது, ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும்போது எப்படியான உணர்வு கொடுக்கும், எப்படி எண்ணத்தை கொடுக்கும், அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்துறது மூலயமா எப்படி ஜாதகத்தை வலுவிழக்க வைக்கிறது, பாசிட்டிவாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கற்றுத்தர போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கடந்துக்கங்க. நன்றி.